அதுக்கப்புறம் வந்து பாரம்பரிய விளையாட்டுகள் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஜல்லிக்கட்டு, சிலம்பம், இந்த மாதிரி வந்து நிறைய இருக்குது. ஸோ எல்லாத்தையுமே என்கரேஜ் பண்ணுறதுக்கான செயல் திட்டங்களை வந்து உருவாக்குவோம். மாண்புமிகு முதலமைச்சருக்கு அதுக்கான டிஸ்கஷன்ஸ் வந்து போயிட்டுருக்கு. கண்டிப்பாக விளையாடணும், எல்லோரும் விளையாடணும். தமிழ்நாடு வந்து ஒரு ஃபிட்டஸ்ட் ஸ்டேட்டாக மாறணும். லிக்கர் கன்சம்ஷன் அதிகமாகி இன்றைக்கி அதிகமான ஹாஸ்பிட்டலில் பார்த்தீங்கன்னா அதுக்கான பிரச்சனைகள் வந்து அதிகமாக இருக்குது. கிட்டத்தட்ட 60,000 கோடி வந்து போயிட்டுருக்கு. ஸோ இதை வந்து நம்ம வந்து ரீஹாப் சென்டர்ஸை வந்து நம்ம திறக்கிறதுங்கிறது ஒரு வழிமுறையாக இருக்கலாம். ஆனால் இன்றைக்கி ஒரு 10 வயசு குழந்தைங்களிருந்து ஸ்போர்ட்ஸை வந்து நம்ம வந்து அறிமுகப்படுத்தி அவங்கள வந்து எஜுகேஷனோடு சேர்த்து கொடுக்கும் பொழுது அவங்களுக்கு வந்து ஒரு ஸ்ட்ரெஸ் வந்து குறையும். ஸோ அதுக்கான பணிகளை நாங்கள் செய்வோம். கண்டிப்பாக பாரம்பரியமான எல்லாத்தையும் நம்ம கடந்த கவர்மெண்ட் வந்ததுக்கு அப்புறமா செஸ் ஒலிம்பியாட் மாதிரி ஒரு பெரிய தொடரை வந்து அறிமுகப்படுத்திருக்காங்க. இந்த முறை இப்போ உங்கள் ஐடென்டிட்டிக்காக என்ன அடுத்தது பண்ண போறீங்க? ஒரு பெரிய தொடர் வரப்போதா இல்லை என்ன ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது மக்கள் மத்தியில்? கண்டிப்பாக பிரின்சிபல் செக்ரட்டரி MS சார் கிட்ட வந்து டிஸ்கஷன்ஸ் போயிட்டு இருக்கு. குறிப்பாக இப்போ வந்து நம்ம வந்து கண்டிப்பாக இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்ட் லெவலில் நம்ம வந்து மேட்சஸ் நடத்தணும் எல்லாம். ஆனால் அதுக்கான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் வந்து நம்ம வந்து ஒரு இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்ட் லெவலில் தமிழ்நாட்டில் வந்து இன்னும் இல்லை. இன்னும் நேஷனல் கேம்ஸே வந்து நம்ம வந்து நடத்தாமல் இருக்கிறோம். இன்டர்நேஷ்னல் கேம்ஸ் பார்த்தீங்கன்னா மேடம் ஜெயலலிதா வந்து மேடம் வந்து 94ல் வந்து சாப்பாடு நடத்துனாங்க. அதுக்கப்புறம் நம்ம இன்னும் நடத்தாமல் இருக்கிறோம். ஸோ அந்த மாதிரி நம்ம வந்து மெடல் கேம்ஸ் சொல்லக்கூடிய ஒலிம்பிக் கேம்ஸ் சொல்லக்கூடிய அந்த கேம்ஸுக்கு வந்து நம்ம நிறைய முக்கியத்துவம் கொடுத்து அந்த ஈவெண்ட்ஸை நடத்தணும். முக்கியமாக நேஷனல் கேம்ஸை வந்து நம்ம நடத்தணும். நேஷனல் கேம்ஸ் வந்து சின்ன சின்ன மாநில உத்தரகாண்ட்லாம் வந்து நடத்திருக்காங்க. கண்டிப்பாக ஒன்றியத்தோடு சேர்ந்து பேசுவோம். மற்ற முதலமைச்சர்கிட்ட பேசிட்டு இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை ஸ்போர்ட்ஸ் சிட்டியோட ஒர்க்கை வந்து நாங்கள் ஃபோக்கஸ் பண்ண போகிறோம். இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் அனைத்து மாவட்டங்களிலும் அனைத்து ஜோன்லையும் வந்து ஒரு இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்ட் லெவல் இருக்கணும். இன்னும் ஒரு 20,000-30,000 பேர் வந்தாலும் பார்க்கக்கூடிய ஸ்டேடியம்ஸ் வந்து தமிழ்நாட்டில் இல்லை. இதெல்லாம் வந்து சரி செய்யப்படும். அந்த மார்னிங் டிஸ்கஷன் பண்ணிட்டோம். கண்டிப்பாக மாண்புமிகு முதலமைச்சரோட அவரோட டிஸ்கஷன் பண்ணிட்டோம். அடுத்த வேலைகளை வந்து ரொம்ப ஸ்பீடாக இருக்கும். கடந்த ஆட்சியில் சார்